தேவதாமை நம்மோடு ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவோடைய சரித்திரத்தை நாம் பார்த்து வருகிறோம். நீதிமன்றத்தில் இயேசு பைபிள் சனகரியும் சங்கம் அங்கதான் அவர் கொண்டு போய் இது பண்ணாங்க. இயேசுவின் கைகள் கட்டப்பட்டுருச்சு. தம்மை ஒப்பு கொடுத்த ஒன்றை இவங்களுக்கு துள்ளுது. அது ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தவனும் அவரால் கைப்பட முடியல. எங்க ஒப்பு கொடுத்தாரு? கெத்செமனே தோட்டத்துல ரத்த வேர்வை சிந்தி அழுது நான் மனுஷனுக்காக சாவரன்னு ஒரு தீர்மானம் பண்ணாரு பார்த்தீங்களா? அங்கதான் ஆரம்பிக்குது அவர் தன்னை ஒப்பு கொடுத்துட்டு. இனி யாருடைய வேலை? இனிமே சாத்தானுடைய வேலை. தீர்க்க தரிசனமா முன்னாடியே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? அவர் தலையை நசுக்குவார், குதிகால நீ கடிப்பான்னு போட்டிருக்கா. அது நிறைவேறுது. கைகளை கட்டிட்டாங்க. உடனே கைகளை கட்டி போட்டதுனால அவர் அதுல இருந்து விடுவித்து கொள்ளல. அப்படியே அமைதியா இருக்கு. இதை பார்த்தாங்க சீஷர்கள். சுத்தி உள்ள சீஷர்கள்லாம் பாக்குறாங்க. அவங்க பாட்டு கைகளை கட்டுறாங்க, பாட்டுக்கு அமைதியா நிக்கிறாங்க. இவர் இப்படி நம்ம பார்த்தது இல்லையா? ஒவ்வொரு முறையும் ஒருத்தவனை இவரிடத்துல வந்து ஒண்ணுமே செய்ய முடியாமல் இருந்தது. அமைதியா அவர் இருக்க. சற்று முன்பாகத்தான் அவருடைய மகிமையை பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க? பின்னிட்டு விழுந்தார்கள் தரையில். அந்த மகிமை பார்த்தாங்க. சற்று முன்பாக இயேசு கிறிஸ்துவ வந்து புட்டிக்கும் போது நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் கேட்டாங்க. அவங்க எல்லாம் சொன்னாங்க, நசரேயனாகிய இயேசுவை தேடுறோம். நான் தான் அவர் சொல்லும் போது பின்னாடி விழுந்தாங்க. அந்த ஒரு வார்த்தை நான் தான் அவர் சொல்லும் போது அப்படியே பின்னிட்டு தரையில விழுந்தார்கள். சக்தியற்று பலனே இல்லாம விழுந்தாங்கன்னு போட்டுருக்கு. அப்ப இந்த மகிமையை பார்த்தாங்க. ஏன்னா அவர் பிடிக்க வந்த அத்தனை பேரை தரையில விழுந்து எந்திரிக்க முடியல. ஏதோ ஒரு சக்தி அவங்கள விட வச்சிருச்சு, எந்திரிக்க முடியல. இதை பார்த்தாங்க அநேகர். பார்த்து இப்ப என்ன செய்யறாங்க? தைரியமா அவர் கையை கட்டுறாங்க. அப்ப அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டது என்ன நமக்கு? கைகளை கட்டும்போது அவர் தம்மை ஒப்பு கொடுக்கிறாரு. எதுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு? எதை நோக்கி ஒப்பு கொடுக்கிறாரு? மரணத்திற்குள்ளாக. யாருக்காக? எல்லா மனிதருக்காகவும், டோட்டலா எல்லா மனிதருக்காகவும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. வேலைக்காரன் கூட காது வெட்டப்பட்ட ஒரு வேலைக்காரன் இருந்தா பார்த்தீங்களா? காது வெட்டப்பட்டதுன்னா துண்டா போய் கீழே விடுவல. அது ஒரு அறுத்து இருக்கான் காதை. அப்ப வெட்டப்பட்ட அவன் கூட அவன் காதை கூட சுகப்படுத்தினால அந்த நேரத்துல தான் பிடிக்க வரும்பொழுதுதான் காதை அப்படியே பழைய காது மாதிரி ஆயிடுச்சான். என்ன ஒரு மகிமை பாருங்க! அந்த பிடிபடுற நேரத்துல ரெண்டு விஷயம் நடக்குது பாருங்க. சக்தியற்று கீழே விழுந்தாங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது காதை வெட்டும் பொழுது அவர்கள் காதை சுகப்படுத்தினார். எதையும் யார் பார்த்தாங்க? சீஷர்கள் பார்த்தாரு. அப்ப பார்த்தவங்க என்ன நினைக்கிறாங்க? இப்ப இவர் என்ன தம்மை ஒப்பு கொடுக்கிறாரு? இவ்வளவு பெரிய மகிமையான செயலை, ஆச்சரியமான செயலை செய்துட்டு தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. ஏன் புரியல அவங்களுக்கு. அவர் மேல கொஞ்சம் கோபம் வருது இவங்களுக்கு. ஏன் தன்னை இப்படி ஒப்பு கொடுக்கிறாரு? இத்தனைக்கும் எனக்கு அதுதான் புரியல. முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் பிடிக்கப்படுவேன், மரணத்துக்குள்ள ஆவேன், 3ஆம் நாள் உயிர் தேடுவேன் சொன்னாரா இல்லையா முன்னாடி? அவர்கள் அதை கூட புரிந்து கொள்ள முடியல அவங்களால. அவருக்கு சித்தமானால் இவர்களிடம் இருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள முடியும் என்பதையும் அறிந்திருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும். இன்னும் யாரும் இதை பார்க்கிறா? யூதாசும் பார்க்கறான். ஒப்பு கொடுக்கிறாருன்னு பயந்து என்ன செஞ்சிட்டாங்க சொல்லுங்க பார்ப்போம்? விட்டுட்டு ஓடிட்டாங்க. புரியுதா எதுக்கு விட்டுட்டு ஓடினாங்கன்னு? நேரம் ஆக ஆக தன்னை ஒப்பு கொடுத்துக்கிட்டே போறார, எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கார. இவ்வளவு நாள் பெரிய அதிசயத்தை அடையாளத்தை சற்று முன்பாக பெரிய அடையாள அற்புதம் நடந்தத. இப்ப வார்டுக்கு பேசாம இருக்காரு. அவரை கைது செய்யறாங்க, அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்க. அவங்கள்ட்ட தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. இன்னும் என்ன பண்றதுன்னு தெரியல. சீஷர்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே அவரை விட்டுட்டு ஓடிட்டாங்க. இப்ப யார் இருக்கா? அப்ப தனியா யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து மாத்திரம் தனியா நிக்கிறார் அந்த எதிரிகளோட. இதை முன்கூட்டியே சொன்னாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து விட்டுட்டு ஓடுவாங்கன்னு சொன்னாரா இல்லையா? இதோ நீங்கள் சிதறுண்டு எங்க கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும். காலம்னா இவங்க நல்லா கவனிக்கணும். மறுநாள் நடக்க போறது சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரி தான் சொல்றாரு. சொல்லுங்க இப்ப வந்துச்சு அந்த டைம் அப்படின்றது. சரி, முன்னாடி வேற எதுலயா சொல்லப்பட்டிருச்சா? அது பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கா? சகரியா 13:7 கர்த்தர் சொல்லுகிறார், மேய்ப்பனை வெட்டு, அப்படி ஆடுகள் சிதறி போகும். மேய்ப்பனை வெட்ட போறாங்க. அப்ப மேய்ப்பனை வெட்ட போற நேரத்தில் என்ன ஆயிடுச்சு? ஆடுகள் கூட இருந்த ஆடுகள்
ஓடிடுச்சு. இவர் தம்மை ஒப்பு கொடுக்கிறாரு என்று யூதாஸுக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்ப யூதாஸ் பார்க்கறான், ஆச்சரியப்படுறான். ஏன்னா அவர் பாட்டுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. யூதாஸ் நினைத்தது என்ன தெரியுமா? அவன் காசு வாங்கிட்டான், காட்டி கொடுத்துட்டான். எத்தனை காசு? 30 காசுக்கு காட்டி கொடுத்துட்டான். அவனுக்கு தெரியுமா, என்ன தெரியுமா? காட்டி கொடுப்பான், நம்ம காசை வாங்கிக்குவான், இவர் தப்பிச்சிருவாரு அப்படின்னு அவனுடைய சிந்தனையாக இருந்தது. ஆனால் நேரம் அவனுக்கு என்ன ஆச்சு? திக்கில ஆச்சு. கூட இருந்தவன் அவன் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலெல்லாம் பங்கெடுத்தவன், அவர் செய்த அடையாளம் இருப்பதெல்லாம் பார்த்தவன். அவர் யாருன்றது இவனுக்கு நல்லாவே தெரியும். அவர் சாதாரண ஒரு மனிதன் அல்லன்றது நல்லா தெரியும். தேவகுமாரன்றது நல்லா தெரியும். அவனுக்கு பண ஆசை வந்துருச்சு. அவனுக்கு ஒரு பண ஆசையில் கண் மறைக்கப்பட்டுருச்சு. அவரை காட்டி கொடுத்துட்டான் 30 வெள்ளி காசுக்கு. அப்போ இந்த இடத்த விட்டு போயிடுவாரு சொல்லிட்டு யூதாஸ் பார்த்துருக்குறான். காட்டி கொடுத்தவன் ஆச்சரியத்தோடு அவரை பார்க்குறான். அவர் தம்ம ஒப்பு கொடுக்குறாரு. கைகளை கட்டி இழுத்து அப்படி இழுத்து கொண்டு போக பார்க்குறான். அவரை இழுத்து கொண்டு போகும்போது, அவரை கட்டி இழுத்துட்டு போகும்போதே அவமதிச்சுட்டு போனாங்க. அந்த நேரத்தில் தொடங்குது அவருக்குள்ள கொடுமைகள்லாம் தொடங்குது. சாத்தானுடைய முழு தாக்குதல்கள் வருது. பார்த்தீங்களா? அவர் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை கை விட்டுறணும். போய் வெற்றி அடைஞ்சிட்டான்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு. இதான் நம்ம கடைசி சந்தர்ப்பம். சாத்தானுக்கு எல்லாத்தையும் செய்யறான். எப்படி செய்யறான்? ஏவரான். மற்ற ஜனங்கள்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது அவர்களை விட்டு ஏவரான். எப்படி ஏவரான்? தகாத வார்த்தைகளை பேசுறது, குற்றம் சுமத்துறது. அவரை போட்டு கடவுள் இல்லாத மாதிரியும் ஒரு பாவி மாதிரியும் ட்ரீட்மெண்ட் பண்றான். சாதாரண ஒரு பாவமான மனுஷனை எப்படி திட்டுவோம் நம்ம, அந்த மாதிரி திட்டிக்கிட்டு அவர் கொண்டு போறான். இப்படி செய்யறான். அவமதித்தார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகர்ந்து செல்ல முடிந்ததான். கட்டிட்டாங்க. நெருக்கும் போது அவர் அப்படியே வேகமாக நடக்க கூட முடியலையாம். அப்போ இறுக கட்டி இருந்தார்கள் போட்டிருக்கு. ரொம்ப இறுக்கமாக கட்டிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளோ நாள் உனக்கு முன்னாடி ஒரு சுதந்திரமா நின்றுட்டு இருந்தாரு, அப்பெல்லாம் உன்னால ஒண்ணுமே செய்ய முடியல. தன்னை ஒப்பு கொடுக்கும் போது நீ அவரை பிடிச்சி இறுக்கிக்கிறத எப்போ ஓட போறாரு. மதிக்கப்பட்ட பிரதான ஒரு ஆசாரியன் பேர் என்ன சொல்லுங்க பாப்போம். பிரதான ஆசாரியன் வீட்டுக்கு கொண்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் எந்த ஆசாரியன் வீடு? அண்ணா வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அரண்மனைக்கு கொண்டு போறாங்க. அவரை கைதியாக பார்த்த அவனுக்கு பெரும் நிம்மதி ஆயிடுச்சு. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கைதியா அவர் ஆயிட்டாரு அப்படி சொல்லிட்டு பெரிய ஒரு நிம்மதியா வந்துருச்சு. விசாரிச்சுட்டு அவரை கொண்டு போய் யார் வீட்டுக்கு கொண்டு போறாங்க? காய்ப்பா வீட்டுக்கு கொண்டு போறாங்க. காய்ப்பா விட ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருந்தது. இன்னும் பொழுது கூட விடியலையும். இப்ப நடக்கிறதுலாம் என்ன, எப்படி நடக்குது? அவர் கெத்செமனே தோட்டத்திலிருந்து விடிய அந்த இரவு முழுக்க இது நடந்துட்டு இருக்கு. பொழுது விடிகிற நேரம் வருது. ஆனா இருட்டா தான் இருக்குது. இன்னும் பொழுது கூட இருட்டா இருக்கிற தீப்பந்தங்களோடு அவரை இருட்டோட இருட்டா இழுத்து கொண்டு போறாங்க. அப்ப போயிட்டே இருக்கும் போதே என்ன செய்யறாங்களா? அவங்க பரியாசம் பண்றாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு கடவுள்ன்ட்டு. இந்த சொல்லு பயங்கரமான ஒரு ஆயுதம். இந்த ஒருத்தவங்களை தாக்கி பேசுறது, ஒருத்தவங்களை அவமானப்படுத்துறது, ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்துறது, ஒருத்தவங்களை இகழ்வா பேசுறது, இதெல்லாம் டைரக்டா நெஞ்சில் அடிக்கும். இதயத்தை அடிச்சு நொறுக்கும். அவமதித்தார்கள் அவரை. எப்படி இருந்திருக்கும் அவர்? இவ்வளோ நாளாக அவர் பேசும்போதெல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்த கூட்டம் இன்னைக்கு அவமதித்து பேசுறாங்க, அவரை குற்றப்படுத்துறாங்க. இந்த சீஷர்கள்லாம் ஓடிட்டாங்களே, அதுல 2 சீஷர் மட்டும் இவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. யாரு? ஃபர்ஸ்ட் யார் போனது? யோவான். அவருக்கு பின்னாடி யார் போறது? பேதுரு. என்ன மாதிரி ஒரு அன்பு பார்த்தீங்களா? அவங்களுக்கு விட்டுட்டு ஓடினா கூட அவர் பின்னாடி ஏன் போனோம்? அன்பு. நேசிச்சிருக்காங்க இயேசு கிறிஸ்துவ. விடல அவங்க. என் ஆண்டவருக்கு என்ன ஆக போதோன்னு சொல்லிட்டு கவலை அவ்வளவு கவலை. அவங்க பின்னாடி போறாங்க. பிரதான ஆசிரியன் யோவானை பார்த்துட்டான். அந்த பிரதான ஆசிரியர் யோவானை பார்த்துட்டான். யோவானுக்கு கொஞ்சம் அந்த ஏதோ ஒரு மெம்பர்ஸா ஏதோ ஒன்று இருந்திருக்கான் போல அவன் இந்த சங்கத்துல. அப்ப அவனை பார்த்தோன்னே அவனை அனுமதிச்சிருக்கான். நீ வா உள்ள வா அப்படின்னு அனுமதிச்சிருக்கான். உள்ள வந்திருக்க. ஏன் அவன் அனுமதிச்சான் தெரியுமா? ஏன்னா அவன் கூட இருந்தவன் இவ்வளவு தூரம் கிட்டைக்கும் வந்தவன் மற்றவெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டான். இவன் கிட்டைக்கு வந்துட்டான். கிட்டக்கு பார்க்க வந்திருக்கான். இவன் பார்த்து என்ன செய்யணுமா? அவருக்கு நடக்கிற அவமானத்தை பார்த்து பாதிக்கப்படணுமா? யாருக்கு பாதிக்கப்படணுமா? யோவானுக்கு பாதிக்கப்படணும். அது மட்டும் இல்ல, அவர் அவமதிக்கும் போது இவர் தேவகுமாரன் கிடையாதுன்னு அவன் தன் மனதை மாற்றிக் கொள்ளணுமா? அந்த ஒரு நொடியில் அவனுக்கு உள்ள சிந்தனை பார்த்தீங்களா? பிரதான ஆசிரியர் சிந்தனை. அவனை பார்த்த கையோட அவனை விடுன்னு சொல்லி உள்ள கொண்டு போறான்.
யோவான் என்ன செஞ்சிட்டாரு? உடனே சொல்லுங்க பார்ப்போம். உடனே யோவான் என்ன செஞ்சிட்டாரு? பேதுரு வாசல்ல நிற்கிறாரு, அவரையும் கொஞ்சம் உள்ள கூப்பிடுங்கன்னு அவரையும் கூப்பிட்டு பேதரையும் உள்ள கூப்பிட்டு போயிட்டாங்க. விடிய கால நேரம், சேவல் கூவுற டைமு வருது. அந்த விடிய காலம் மிகவும் குளிராக இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க? வெளியில் அந்த முற்றத்தில் நெருப்பு மூட்டி அனல் காய்ந்து கொண்டிருந்தார். அந்த அனல் பக்கத்தில் குளிர்காய ஒரு கூட்டம், அப்படியே ஒரு சின்ன கூட்டம். அங்கே அதோடு கூட யார் உட்காந்துக்கிட்டா? போய் பேதுரு தான் உட்காந்தாரு. யோவான் இங்கே இருக்காரு, உள்ள இருக்காரு. இங்கே பேதுரு என்ன செஞ்சிட்டாரு? வெளியே போய் நின்று அந்த ஒரு சின்ன கூட்டம் குளிர் காய்ந்து கொண்டு இருக்கு, அவங்க கூட போய் உட்காந்துக்கிட்டு அவன் யார் என்று தெரியாது இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னை காட்டிக்கொள்ளாம நைசா போய் உட்காந்துக்கிட்டான். கட்டெல்லாம் வச்சு நெருப்பு கொளுத்துறாங்க. அப்ப என்ன இருக்கும்? நெருப்பு கொளுத்துனா வெளிச்சம் இருக்கும். எல்லார் முகமும் தெரியுமா? தெரியாதா? வெளிச்சமா இருக்கும், முகம் நல்லா தெரியும். அப்ப அந்த முகம் நல்லா தெரியுது. எந்த முகம்? பேதுருவின் முகம் கூட்டத்துல நல்லா தெரியுது. ஆனா அந்த நெருப்பு முடியல வெளிச்சம் பேதுரு முகத்தை தெளிவா காட்டுன்னு. வாசலை பாதுகாப்பவன்ற ஒரு ஸ்திரீ என்ன செஞ்சிருக்கா? யோவானோட உள்ள வந்ததை பார்த்துட்டா. ஏன்னா வாசல் அவங்க கேட்டான்னா யோவான் பேதுருவையும் உள்ள கூப்பிடுங்கன்னு. அப்ப வாசலை பாதுகாக்கிறவன் அவனுக்கு தெரியும் பேதுரு உள்ள வந்திருக்கான் அப்படின்ட்டு. இவர் உட்கார்ந்துருக்கிறவன் அவன் என்ன சொல்லியிருக்கான்? நீயும் அந்த மனுஷனுடைய சீஷருக்கு ஒருவன் அல்லவா என்றான். அப்ப அவன் என்ன சொல்லிட்டான்? நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். இப்படியே 3 தரம் மறுதளிச்சிட்டான். 3 தடவை இந்த சந்தர்ப்பம் வந்துச்சு. 3 தடவை என்ன செஞ்சுட்டு பேதுரு மறுதளிச்சுட்டான். மறுதளிக்கிறது மட்டும் இல்லை, என்ன செஞ்சுட்டான்? சபிக்கவும் சத்தியம் பண்ணுவோம். சத்தியமா நான் கிடையாது, அவரு கூட நான் இல்லை. சபிக்கிறாரு, சத்தியம் பண்றாரு, ஒரு படி மேலே போயிட்டாரு பேதுரு. எதுக்கு? நம்மள தெரிஞ்சிடக்கூடாது யாருன்னு. அவரை 3ஆம் முறை மறுதளித்த உடனே என்ன நடக்குது? 3ஆம் முறை மறுதளித்த போகும்போது தான் சேவல் கூவுனுச்சா? 3 தடவையும் சேவல் கூவுனுச்சா? இயேசு முன்கூட்டியே சொன்னாரா இல்லையா? என்ன சொன்னாரு? இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்துல என்ன சொல்லுது? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதளிப்பாய். இப்ப எத்தனை தடவை சேவல் கூவுதுன்னு போட்டிருக்கீங்க? இங்க ஒண்ணுமே சொல்லல, எத்தனை முறை கூவுறதுன்னு சொல்லல இல்லையா? இந்த வசனத்துல மத்த 26-34 எத்தனை முறை சேவல் கூவுதுன்னு சொல்லல. சேவல் கூவுறதுக்கு முன்னத்தான் நீ என்ன 3 தடவை மறுதளிப்பேன்னு சொல்லுது. இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னா மார்க் 14:30 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 கூவுவதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதளிப்பாய். இங்க எத்தனை தடவை கூவுதுன்னு சொல்றாரு? இந்த ராத்திரியில் சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் மறுதளிப்பாய். முதல் தடவை மறுதளிச்சோன்னா என்ன செய்யுது? சேவல் கூவுது. ஃபர்ஸ்ட் தடவை கூவுது. 2ஆவது தரம் மறுதளிச்சோன்னா சேவல் கூவுது. 2வது தடவை கூவுது. 2 தடவை கூவிடுச்சு. 3ஆவது தரம் மறுதளிக்கும் பொழுது சேவல் கூவுது, ஆனா பின்னாடி. அப்ப 3ஆவது தடவை மறுதளிக்கும் போது 2 தடவை சேவல் கூவிடுச்சா இல்லையா? 3ஆவது தடவை மறுதளிக்கும் போது சேவல் கூவுத விடுங்க. எத்தனை தடவை கூவி இருக்கு இது வரைக்கும்? 2 தடவை கூவி இருக்கு. 3 தடவை மறுதளிக்கும் போது சேவல் 2 தடவை கூவிடுச்சு. அதுக்கப்புறம் தான் 3ஆவது தடவை சேவல் கூவுது. அப்ப வசனம் என்ன சொல்லுது? இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தடவை கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தடவை மறுதளிப்பாய். கரெக்டா நடந்துச்சா இல்லையா? அவன் 3ஆவது தடவை மறுதளிக்கும் போது அந்த வாயில வார்த்தை இருக்கும் பொழுது மறுதளிக்கிறாங்க, சத்தியம் பண்ணிக்கிட்டு சபிச்சிட்டுலாம் இருக்கிற அந்த நேரத்துல அது செய்துட்டு இருக்கும் போதே சேவல் கூவுது. இங்க ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இந்த பில்டிங்கு இங்கத்தான் சனகிரி சங்கம்னு வச்சுங்க. இதுதான் சனகிரி சங்கம். வாசல்ல இருந்து உள்ள இயேசு கிறிஸ்துவ அவர் பார்க்க முடியும். யாரா? பேதுருவா பார்க்க முடியும். அங்க 3ஆவது தடவை அவர் மறுதளிச்சு சேவல் கூவும் போது கரெக்டா இயேசு கிறிஸ்து அவனை பார்க்கிறார். யார? பேதுருவை வெளியே பார்க்கிறார். பேதுரு அவர் பார்க்கல. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பேதுரு மறுதளிச்சுட்டு இப்படி எதாச்சும் இப்படி திரும்பலானா இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டான். 2 பார்வையும் நேரடியா வந்து மோதும் போது என்ன ஆயிருக்கும்? பேதுரு தூக்கி வாரி போட்டுச்சு. பயந்து நொறுங்கிட்டான். ராத்திரி தானே சொன்னாரு 3 தடவை என்ன மறுதளிப்பேன்ட்டு. நேரடியா நடந்துச்சு. நேரடியா நடக்கிறது பெருசு இல்ல, நேரடியா அவர் பார்க்கிறாரு. நான் சொன்னது கரெக்டா தானே பேதுரு?
நான் சொன்னது சரிதானே பேதுரு அப்படின்னு பார்க்குறாரு. அவன் அங்கேருந்து அவரை பார்க்குறானா, நொந்து உடச்சி அழுகுறான், கதறான், முடியல அவனால். கடவுள் சொன்னார நான் மறுதளிச்சிட்டேன, கூட இருந்தேன, கடவுள் கூட இருந்தேன, நான் மறுதளிச்சிட்டேன, அவரை போய் இப்படி பண்ணிட்டேன், நான் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் நான் செஞ்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு நொந்து போயிட்டான் அவன். அப்போ இங்கே நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவன் அவரை பார்க்கும் பொழுது கோபத்தோட அவனை பார்க்கலையாம் இயேசு கிறிஸ்து, சாந்தத்தோட பரிதாபத்தோட பார்த்தாராம். எப்படின்னா, பேதுரு இப்படி செஞ்சிட்டே பேதுரு, ஒரு கோபமும் இல்லையா, ஒரு எதுவுமே இல்லையா அவர் முகத்துல. அவன் மேல் பரிதாபப்பட்டு பார்க்கறான். பேதுரு என்ன பேர், நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டிய அப்படின்ட்டு அந்த ஒரு பரிதாபத்தோட பார்த்துருக்காரு. அந்த பார்வையும் அவர் அமைதியா பார்த்த ஒரு அன்பின் பார்வையில விழுந்தான் பேதுரு. அவன் இதயம் நொறுக்கப்பட்டுச்சு. பேதுருக்கு சட்டன நினைவு வந்துச்சு. மொத்தம் 26:35 நான் உம்மோட மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உண்மை மறுதளிக்க மாட்டேன். எப்ப சொன்னாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாரு இயேசு கிறிஸ்து கிட்ட. பேதுரு என்ன சொல்றாரு? நான் உம்மோட மறிக்க வேண்டியதா இருந்தாலும், உங்க கூட நான் சாவுறதுக்கு கூட இருந்தா கூட நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன். எத்தனை தடவை மறுதளிச்சாரு? 3 முறை மறுதளிச்சு. 1 இல்ல 3 தடவை மறுதளிச்சுட்டு. இதை நம்ம குற்றப்படுத்தி பேசக்கூடாது. என்ன அப்படி பண்ணிவிட்டாரு, பேதுரு பெரிய அப்படி. நாளைக்கு பேதுரு பரலோகத்துல இருப்பார். நம்ம அவங்கள நம்ம மேன்மையா நினைக்கணும். ஏன்னா கூட இருந்த மனுஷன், இயேசுவோடு கூட வாழ்ந்த மனுஷன், அவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவன் பேதுரு. இப்ப இயேசு மேல அறை வீட்டுல சொன்னது அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. இங்க மறுதளிச்ச கையோட இயேசு அங்கேயே திரும்பி பார்க்கும்போது என்ன நினைவுக்கு வருது தெரியுமா? நீ என்னை 3 தடவை மறுதளிப்பாய். அது எப்ப நினைவுக்கு வருது? இவனை பார்க்கும்போது நினைவுக்கு வருது. ஐயோ சொன்னார 3 தடவை என்ன மறுதளிப்பன் முன்னதானே சொன்னாரு, இரவு தானே சொன்னாரு, இப்ப நடக்குது. பேதுருவுக்கே அவன் யாருன்னு தெரியல. அதனாலதான் சொல்றான், நான் மரணம் வரைக்கும் நான் போக மறுதளிக்க மாட்டேன்னு அவனுக்கே தெரியல அவன் யாருன்றது. இப்ப பாருங்க, அவன் யாருன்னு காட்டி கொடுக்கு. அவர் முன்னாடி சொன்ன சம்பவ காரியங்கள் எல்லாம் இவனை குறித்து சொல்றதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு திரும்ப அவரை பார்க்கறான். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவனுக்கு மனசாட்சி குத்துது அவனுக்கு. அந்த நேரத்துல அவருடைய கண்களை நெடுநேரம் அவனால பார்க்க முடியல. அவர் அங்கேயே பார்த்துட்டு தான் இருக்காரு பேதுருவ. ஆனா இவனால ரொம்ப நேரம் பார்க்க முடியலையா? தப்பு பண்ணிட்டேன்னு என்ன செஞ்சிட்டான்? உடனே அந்த இடத்த விட்டு விலகி போயிட்டான். நீதிமன்றத்துக்கு முன்னாடி பாக்குற மாதிரி இந்த இடத்துல ஒரு திடல், முன்னாடி திடல் போல இருந்தோம், பெரிய இடமா இருந்தோம். அங்க போயிட்டான். அங்க போய் நின்று துக்கத்தோடு ஓடுறான். மனச குத்திருச்சு அவனுக்கு. இப்படி செஞ்சிட்டனே, வாயில வார்த்தையை விட்டதுதான். மறுதளிச்ச அந்த வாயின் வார்த்தைகளை விட்டதுதான். பிந்தி போயிடுச்சு. நான் செஞ்சிருக்க கூடாது. யாரை பார்த்து யாரை மறுதளிச்சன? அவருடைய கண்களை வெகு நேரம் பார்க்க முடியாது, ஓடிட்டான். எங்கே போகுதுன்னு தெரியாம அப்படியே குழம்புறான். எந்த அளவுக்கு அவனை குத்துது பாருங்க. எங்க போறதுன்னு தெரியாம அப்படியே தேடுறானாம், விழிக்கிறானாம். கடைசியாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க? கெத்செமனே தோட்டத்துக்கு நேரா அவன் அப்படியே அலக்கழிச்சு எங்க போகுதுன்னு தெரியாம அவன் கால் தானா கெத்செமனே தோட்டத்துக்கு ஓடுறான். நேரா அங்க போயிட்டான். அவன் கெத்செமனே தோட்டத்துக்கு போயிட்டான். தோட்டத்துக்கு வந்தவன் அங்க வந்த போது ரத்த வெறுமையா இங்கதானே சிந்தினாரு. இங்கதானே அவர் தீரோட அழுது சத்தம் போட்டு அழுது இங்கதானே ஜெபம் பண்ணாரு. அது அவனுக்கு இன்னும் உடையுது. மன்னிப்பு கேட்டு மன கசந்து அழுதானா எல்லாமே நினைவுக்கு வருது. அந்த நேரத்துல அங்க தோட்டத்துல நின்று அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியல. அதெல்லாம் நினைவுக்கு வருது. என்ன சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது? நீங்கள் சோதனை குட்பண்ணாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அது வருது மண்டையில. அவனுக்கு சோதனை குட்பண்ணாமல் ஜெபம் பண்ணி இருந்தால் மறுதளிச்சிருப்பானா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, சோதனை வரும் எப்ப வரும்னு தெரியாது. நீ எப்போதும் என்ன செய்ய? விழித்திருந்து ஜெபத்திலே இரு. சோதனை எப்ப வரும் தெரியாது. வந்துச்சுன்னா வேறு முடிப்பார். என்ன செய்யறதுன்னு தெரியல. கடவுளை விட்டு விலகி போவ. அவரு இதை பத்தி நீ பாதுகாப்பாற்று நீ போவ.
அதனால்தான் சோதனைக்கு உட்படாமல் தீமை நின்று பாதுகாக்க ஜபத்திலே விழித்திருந்து தருகிறீர்கள் ஆண்டு சொல்லிட்டு இங்க இயேசு கதறி எழுந்தாரோ அந்த இடத்துல முன்னாடி எந்த இடத்துல அவர் விழுந்து ஜெபம் பண்ணாரோ அங்க போய் விழுந்துட்டான். கரெக்டா அந்த இடத்துல வந்து முழங்கால் அப்படியே விழுந்துட்டான். என்ன ஒரு காட்சியை பாருங்க அந்த நேரத்துல எப்படி நடக்குது பாருங்க. பேதுரு செய்த முதல் தவறு இதுதான் நம்ம சொன்னது, விழித்திருந்து ஜெபம் பண்ணாத. நீங்க வந்து இயேசு கிறிஸ்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தார்ல, வந்து சொன்னாரு பாருங்க, என் கூட ஜெபம் பண்ணி என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றது. ஆனா செய்யாத போனதால இந்த பெரிய பெரிய காரியத்துல அவன் நடந்தது. நாமும் ஜெபம் செய்யாம தூங்கி கொண்டு இருந்தா சோதனை வரும்போது பேதுருவை போலதான் விழுந்து போற சூழ்நிலை வரும். சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபம் அயராது தேவைப்படுகிறது. சோதனை எப்போ வரும் என்ன வரும்ன்றது நமக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அடுத்தது பிசாசு தான் அவன் செய்ய போறான். எந்த டைம்ல எப்போ உங்களை தள்ளணும், என்ன பண்ணணும், கொள்ளணும்னு சொல்லிட்டு அவன் திட்டம் ரெடியா அவன் கையில இருக்குது. நமக்கு தெரியுமா அவன் போடுற திட்டம்? யாருக்குமே தெரியாது. அவன் வப்பான் ஒரு அடி, சரியான அடி வப்பா, ஒண்ணும் பண்ண முடியாத போயிடும். அதனாலதான் முன்னாடியே என்னிடத்துல ஜெபம் பண்ணு. அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம காலையிலயும் மாலையிலையும் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் ஜெபத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. எங்களை சோதனைக்கு உட்பண்ணாமல் தீமையில ரசித்து காத்துக்கொள்ளும் சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டாருல ஜெபத்துல கத்து கொடுக்கும் போது நம்ம செய்யறோமா? ஜெபத்துல அது செய்யறோமா? செய்யணும். ஏன்னா அது சொல்லியிருக்காரு, சோதனைக்கு உட்பண்ணாமல் தீமையினர் எங்களை ரட்சித்து பாதுகாத்துருங்க. இன்னைக்கு நாள் முழுவதும் எங்களை பாதுகாப்புங்க ஆண்டவரே. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6:17 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 17ஆம் வசனத்துல, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். பாருங்க, தெளிவா இருங்க, விழித்து கொண்டு தெளிவா இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்றே பாருங்க. இடைவிடாமல் விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்கன்னா ஆபத்துல இருக்கிறீங்க. ஜெபத்தை விட்டா ஆபத்து. உங்க ஜெபம் தான் உங்களை பாதுகாக்குது. ஏன்னா ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னா, நீங்க எப்ப அவர்கிட்ட பேசுவீங்கன்னு காத்துட்டு இருக்க. எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இது வேணும் ஆண்டவரே, இதை செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம தான் போறது கிடையாது. நம்ம எந்த பக்கத்துல போறோம்? உலகத்துல பக்கத்துல திரும்பி பார்த்துட்டு இருக்கோம். அவரை திரும்பி பார்க்கணும். அப்பதான் அவர் நமக்கு உதவி செய்வார். அவர்கிட்ட நம்ம பேசாம இருந்தோம்னா அவரை என்ன செய்வாங்க அர்த்தம் ஆகுது, அனாவசியப்படுத்துற மாதிரி அர்த்தம் ஆகுது. நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், உங்களுக்கு எனக்கு பெரிய தொடர்புலாம் கிடையாது, நான் எப்ப வரேன்னா அப்ப வரேன் உங்கள்கிட்ட, நான் எப்ப பேசுறேன்னா அப்ப பேசுறேன், எப்போதெல்லாம் என்னாட்ட உங்கள்கிட்ட பேச முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? உதாசீனப்படுத்துறது கடவுளை. அவர்கிட்ட அடிக்கடி பேசும்போது தான் அந்த உறவை நம்ம காட்ட முடியும். அதே நேரத்துல அவரு நமக்கு உதவி செய்வார். ஒரு சிறிய ஒரு கதை உண்டு. சீமோன்ற ஒருத்தன், அவன் என்ன செய்யறான், எப்பொழுதும் கோயிலுக்கு வருவானாம். அவன் கந்தை ஒரு அழுக்கு ட்ரெஸ், ஒரு ஏழ்மையான ஒரு மனிதன். அவன் ஆலயத்துல வந்து உட்கார்ந்துட்டு என்ன சொல்வானா, இயேசுவே நான் சீமோன், இதை மட்டும்தான், இதுதான் ஜெபம் செய்வது. இது அவன் வழக்கமாக இருந்தது. அப்பப்போ வரும்பொழுதெல்லாம் இயேசுவே நான் சீமோன் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவான். இதை பார்த்துட்டே இருந்தாரு. மாறுறான், வந்து உட்காடுறான், ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டு போயிடுறான். அது சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்டாரு. அவன் என்னத்தான் நினைச்சிட்டு இருக்க, இதெல்லாம் கோயிலா, ஆண்டவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? வந்தாலும் இயேசுவே நான் சீமோன் சொல்லிட்டு போயிட்டு இருக்க நீ அப்படின்னா. அவன் சொன்னான், எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு தெரிந்தது அதுதான், நான் ஆண்டவரோட பேசிட்டான், அதனால நான் கிளம்புறேன். வெளியே போனான்னு ஒரு கார் என்ன செஞ்சிருக்கான், அவன் மேல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வச்சாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவன் சுகமா வரான். அப்ப அங்க உள்ள ஒரு நர்ஸ் கேட்கிறா, மத்தியானம் 12 மணிக்கு ஒருத்தர் வந்துட்டு உன்னை பார்த்துட்டு போறாரு, அவர் யாரு? அப்ப அவன் சொல்றான், அவர் வந்தவர் என்கிட்ட என்னந்தமா பேசுறாரு. அவன் சொல்றான், வந்தவர் என்ன, சீமோனே நான் இயேசு. வந்தவர் அதான் சொன்னாரு, எனக்கு யாருன்னு தெரியாது, ஆனா அவர் சொன்னது சீமோனே நான் இயேசு. அவன் பூர்ண சுகமடைஞ்சு வெளியே. ஒரு சிறிய ஜபம் 2 வரி அவனுடைய விசுவாசத்தை காட்டும் போது எப்படி இருந்துச்சு? இயேசு அதை கேட்டாரா இல்லையா, கேட்கிறாரா இல்லையா? அப்ப அவர் இடைவிடாமல் இடத்துல பேசும்போது நிச்சயமாக நம் ஜபத்திற்கு செவி கொடுப்பார் என்று இதுல நம்ம பார்க்கணும். இயேசு கெத்செமனே தோட்டத்துல விழுந்து ஜெபித்த அதே இடத்துல போய் பேதுரு கதறி அழுகுறான். அதே இடத்துல கதறி அழுகுறான். அவர் கதறி அழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் போய் அந்த இடத்துல கதறி அழுகுறான்.
ஆண்டவரே, உம்முடைய கூட இருந்தனா உண்மை போய் மறுதளிச்சிட்டேன், உண்மையை நான் மறுதளிச்சிட்டேன். வேதத்துல 3 முறை எழுதப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? பேதுருவை குறிச்சு 3 முறை எழுதப்பட்டிருக்கு. மத்த 26:75 பேதுரு வெளியே போய் மனம் கசந்து அழுதான், மனசு உடைந்து அழுதான். முதல் தடவை எழுதப்பட்டிருக்கு. மார்க் 14:72 இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். போட்டு எப்படி அழுதுருக்கான்? மிகவும் அழுதான், பயங்கரமா அழுதுருக்கான். லூக்கா 22:62, 22:62 வெளியே போய் மனம் கசந்து அழுதான். 3 வசனம் என்ன சொல்லுது? 3 வசனத்துலயும் என்ன சொல்லுது? மனம் கசந்து மிகவும் அழுதான். இதுதான் சொல்லுது. பயங்கரமான ஒரு மன தொற்று இருக்கு அவங்களுக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்? பேதுருடைய காரியத்துல நமக்கு பாடம் இருக்கா? பாவம் செய்தாயனால் என்ன செஞ்சிரு உடனே அதற்கு வருத்தப்படு. அந்த பாவத்துக்கு வருத்தப்பட்டு அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, வேற எதுவுமே செய்யாது. நாளை கடத்தாது, நேரத்தை கடத்தாது. உடனே அந்த நேரத்துல மன கசந்து அழுது மன்னிப்பு கேட்டு விட்டுரு. அதைத்தான் பேதுரு செஞ்சான். ரட்சிப்பு வந்துதா இல்லையா அவனுக்கு? நிச்சயமாக. எப்படி வந்தது? ஆண்டவர் மன்னிச்சுட்டாருன்ற ஒரு அடையாளம் என்ன? பேதுருவேன் திருப்பி இயேசு கிறிஸ்து அவனை பேர் சொல்லி விட்டாரு. அதுல தெரிஞ்சு போச்சு, அவர் மன்னிச்சுட்டாரு. அப்ப என்னை நேசிக்கிறாயா பேதுரு, என்னை நேசிக்கிறாயான்னு கேட்பார்ல. அப்ப அதுல தெரிஞ்சிருச்சு அவனுக்கு மன்னிச்சுட்டாருன்னு அர்த்தம். பிறகு பாத்தீங்கன்னா யோவான் அதே காய்பா அரண்மனையில இவனும் புந்திருக்கான். ஒருத்தவன் அவரை மறுதளிச்சுட்டு ஓடிட்டாரு, வெளியே போய் அங்க அழிஞ்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் யோவான் இருக்காரு, அவரை நம்ம மறந்துட்டோம் இல்லையா? யோவான் அவர் அங்க அரண்மனையில தான் உள்ள உட்கார்ந்துருக்காரு. இயேசுவோட சீஷர் சொல்லிட்டு இவர் மறைஞ்சு ஒழிஞ்சு போய் எங்கேயோ அங்க நெருப்பு காயிற இடத்துல போய் இவரு உட்கார்ந்துருக்காரு பேதுரு. ஆனால் யோவான் அப்படி இல்லையா? யோவானு அவர் எங்கெங்க உள்ள நிக்கிறாரோ அங்கெல்லாம் போனான். தன்னை ஐயோ அவருடைய சீஷன் தெரிஞ்சிட போதோன்றது பயப்படலையா? பாத்தீங்களா? இப்ப புரியுதா உங்களுக்கு யோவானுக்கு ஏன் வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னு? அவர் மார்பிலேயே சாய்ந்து கொண்டிருப்பான். எப்பொழுதும் அவர் கூட உட்கார்ந்து மார்பில சாய்ஞ்சிட்டு இருப்பான். அந்த யோவானுக்குதான் இவ்வளவு கிட்டக்கு. அது மட்டும் இல்ல, இயேசுவை கேலி செஞ்சு அவரை திட்டிக் கொண்ட ஒரு கூட்டம் இருக்குது அந்த அரண்மனையில. அந்த கூட்டத்துல அவன் நிக்கல. அப்படி இப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு கிட்டக்கு போயிட்டான் இயேசு கிறிஸ்து. அது அங்க நிக்கிறாங்க, அது பக்கத்துல போய் நின்றுட்டான். எதுக்குமே பயப்படலாம், கடைசி வரைக்கும் போய் நின்று இருக்கான். அதனாலதான் மற்ற சீஷர்கள்லாம் ரத்த சாட்சிகள்லாம் மறைச்சாங்க. கடைசி வரைக்கும் அவர் தீவுல தான் அவர் மறிச்சார். பெரிய ஒரு பயங்கரமான ஒரு வெளிப்பாடு கொடுத்தார் யோவான். ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்தார். அங்க நடந்த அத்தனை காரியங்களும் அவன் கிட்ட இருந்து பார்த்தான். அப்ப நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான 4 சுவிசேஷத்துல யோவான் கிட்ட இருந்து பார்த்து எழுதணும். யோவான் புஸ்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விவரம் புரியும். அவன் கூட இருந்து பார்த்து எழுதணும். அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி குற்றப்படுத்தி இவர் மரணத்துக்கு ஏதுவானவர், இவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தீர்மானிச்சிட்டாங்க எல்லாரும். இவர் மரணத்துக்கு ஏதுவான குற்றப்படுத்தி எதோ சொல்லி அவர் குற்றப்படுத்திட்டாங்க. அந்த நேரத்துல காய்பாவை நோக்கி ஓடுவான், சத்தம் போட்டு ஒடியாடுவான். அரண்மனையில எல்லாரும் குற்றப்படுத்தி அவர் பொய் சாட்சியா சொல்லி அவரை இவர் மரணத்துக்கு ஏதுவானவர் சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தன் சத்தம் போட்டுட்டு ஓடியாடுறான், யூதாஸ். ஏன்னா நம்ம பாட்டு காசு வாங்கிட்டோம், இவர் பல அடையாளம் அற்புதம்லாம் செஞ்சாரு, பல சோதனை எல்லாம் வரும்போது இவர் மேற்கொண்டு போயிட்டாரு. ஆனா நேரம் ஆவாக தன்னை ஒப்புக்கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்காரு. பயம் வந்துருச்சு அவனுக்கு. என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, பயம் வந்துருச்சு. அப்ப கத்துறானா, அவர் குற்றம் இல்லாதவர், அவரை விட்டுடு காய்ப்பா, விட்டுடு, மரணத்துக்கு எதுவாக ஒண்ணுமே செய்யல, காய்ப்பா விட்டுரு அவரை அப்படின்னு கெஞ்சினான். அவன் முகம் வெளுத்து இருந்ததுன்னு போட்டிருக்கு. வெளுத்து இருந்தது. எந்த அளவுக்கு பயந்துருக்கான் பாருங்க அவன். ஐயோ இவரை போய் காட்டி கொடுத்துட்டோமே, இவரை போய் இது பண்ணிட்டோமே, காட்டி கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு முகம்லாம் வேர்த்து ஊத்து வச்சிருந்தான். அவன் வாங்குற 30 வெள்ளிக்காசை தூக்கி எறிஞ்சான் காய்ப்பாம முன்னாடி. நான் வச்சுக்க, அவர் விட்டுரு, அவர் ஒண்ணும் பாத்திரமான அல்ல, மரணத்துக்கு எதுவானவர் அல்ல,
விட்டுரு விட்டுரு கெஞ்சுறான். காய்பாவுடைய வஸ்திரத்தை பிடிச்சு கெஞ்சுறான். விட்டுரு விட்டுரு விட்டுருன்னு இயேசு விட்டுரு விட்டுரு கெஞ்சுறான். அவர் மரணத்துக்கு பாத்திரமான அவரை விட்டுருன்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். காய்பா மிகவும் கோபத்தோட தள்ளி விட்டான். அது உன்பாடு, அது எனக்கு சம்பந்தம் கிடையாது, அது நீ முடிஞ்சு போச்சு, உன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை விட்டுட்டான் காய்ப்பா. இந்த 30 வெள்ளிக்காசியை காட்டு கொடுத்தவன் இப்ப என்ன சொல்றான் பாருங்க. குழம்பி போய் இதையெல்லாம் யோவான் பார்த்துக்கிட்டு கவனிச்சுட்டு இருக்காரு, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. யூதாஸ் குழம்பி போயிட்டான். இந்த 2 பேருக்குள்ள என்ன வித்தியாசத்தை பார்த்தீங்க? போய் தூக்குல மாட்டிக்கிட்டான், ஒண்ணுமே செய்ய முடியாது. 2 பேருக்கு என்ன வித்தியாசம் இருந்துச்சு? ஒருத்தன் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டான், ஒருத்தன் மனஸ்தாபப்பட்டு தற்கொலை பண்ணிட்டான். 2 பேரும் மனஸ்தாபப்பட்டான். முகம் வெளுத்து போற அளவுக்கு, வேர்த்து ஊத்துற அளவுக்கு 2 பேரும் மனஸ்தாபப்பட்டாங்க. ஒருத்தவன் போய் மன்னிப்பு கேட்டான், ஒருத்தவன் தற்கொலை பண்ணிட்டான். இதுல யாரு ரட்சிக்கப்பட்டா? பேதுரு தான் தப்பிச்சார். அப்ப இதுல என்ன முக்கியமான ஒரு கருத்து என்ன அடங்கி இருக்குன்னா, நம்ம சொன்னது போல இப்ப ஆண்டவரிடத்துல நம்ம எதையாக மீறின பாவங்கள் எதா இருந்தா உடனே மனஸ்தாபப்பட்டு அழுது மன்னிப்பு கேட்டு காலம் பிந்தி போறது. அதான் இதுல ஒரு வார்த்தையாக இருக்கிறது. தேவன் தாமே நம்ம ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.